மணிவாசகம் என்கின்ற ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தான். அவன் தான தர்மங்களை செய்வதில் அலாதி இன்பம் கொண்டவன். கேட்பவருக்கு கேட்டபடி வாரி வாரி அள்ளி கொடுப்பவன். அவன் கொடுப்பதனாலே மீண்டும் பாரி மன்னன் மறுபிறவி எடுத்து பிறந்தானா என்று மக்களெல்லாம் போற்றி புகழ்ந்தார்கள் அந்த மணிவாசகத்தை. அவன் கொடுத்ததனாலோ இல்லவோ அவன் வறுமை பிடியில் வந்து பசி பட்டினியால் கடைசியில் இறந்தான். அவனுக்கு ஒரு செல்லமாக அருளரசன் என்கின்ற ஒரு மகன் இருந்தான். அவன் தந்தை சிறு வயதில் இழந்ததால் இவன் வறுமையில் பிடியில் இருந்து தன்னுடைய உழைத்து அதில் விழுந்த சொற்ப பணத்தை கொண்டே வாழ்ந்து வந்தான். இப்படி இருக்கின்ற தருவாயில் காசி வடக்கில் காசியில் கரையில் இருக்கின்ற கங்கை கரையில் வசிக்கின்ற ஒரு வடநாட்டு புலவர் தமிழகத்தை அறிந்து தமிழகத்தில் உள்ள திருக்குறளை உணர்ந்து அறிந்து அதை நாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு தமிழை கற்றுக்கொண்டு தமிழகத்திற்கு வருகிறார். மணிவாசகத்தை பார்க்க ஊருக்கு வருகின்ற போது அவருடைய புகழ் உலகெங்கும் நிறைந்திருந்தால் அவரை பார்க்க ஆர்வம் கொண்டு வருகிறார். அவ்வூரில் கேட்கிறார், மணிவாசகம் இருந்து ரொம்ப நாளாகிவிட்டது, அவர் இல்லை என்று. அவர் கண் கலங்குகிறார், பரிதவிக்கிறார். அவர் வீடு எங்கு இருக்கிறது என்று. வீடு இப்பொழுது இல்லை, அவன் மகன் மட்டும்தான் இருக்கிறான் குடிசையில் என்றார். அனைவருக்கும் வாரி கொடுத்த வள்ளல் மகன் குடிசையில் இருக்கிறாரா என்று கண்ணீரோடு அந்த மகனை போய் பார்க்கிறார். அந்த மகன் நான் புலவர் என்றும் தன்னுடைய நிலையை பற்றி சொல்லுகிறார். உடனடியாக அந்த அருளரசன் என்ற மகன் தன்னுடைய மகன் கழுத்திருக்கிற தங்கச்சங்கிலை எடுத்து கையில் கொடுக்கிறார். வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற போது கண் கலங்கி அந்த வடநாட்டு புலவர் வெளியே வருகிறார். வெளியே வந்து அந்த குடிசையின் அருகே ஒரு வாழை மரம், அதாவது காய்த்து கருகி நிலை இருக்கிறது. அதன் பக்கத்திலே ஒரு சிறிய மரம் பழுத்து கொலை தொங்குகிறது. இதிலிருந்து அவர் சொல்லுகின்றார், தாய்மரம் காய்த்து கனி கொடுத்த பிறகும் கன்றும் சளைக்காமல் வளர்ந்து கனி கொடுக்கிறதே என்று அருளரசனை புகழ்கிறார். தாய்மரம் முற்றிலும் கனி கொடுத்து சாய்ந்தாலும் நன்றி மறவாமல் வாழைவெடி வாழியாக அந்த கன்றும் கனி கொடுக்கிறதே என்று அந்த வடநாட்டு சொல்லுவார். அன்பு நண்பர்கள், இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், நல்ல குடியில் பிறந்தவர்கள் அருள்குணத்தை எந்த துன்பம் அழித்து விட முடியாது. நல்ல குடி பிறந்தவர்களின் அருள்குணத்தை எந்த